தமிழர்களுக்கு வணக்கம். மந்திரம் என்ற சொல்லுக்கான ஒரு விளக்கமாக தொல்காப்பியத்தில் என்ன இருக்குன்றது இப்போ பார்ப்போம். இந்த பாடல் தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் செய்யுளியல் கீழே வருது. நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. இதில் எனக்கு தெரிஞ்ச புரிஞ்ச பொருளாக நான் சொல்லிடுறேன். மாந்தர்னா மனிதர், மொழின்னு வருதுல்ல, அது கருத்துகள். ஆணையர்ன்றது அரசு ஆணை அந்த மாதிரி வரும்ல. அப்படின்னா ஆணைனா ஒரு உறுதிமொழி அப்படின்னு எடுத்துக்கலாம். இணையதளத்தில் தான் பொருள் எடுத்தேன். ஆணைனா என்ன பொருள்னு எடுத்தேன். அதில் எனக்கு உறுதி இல்லை அந்த மாதிரி எனக்கு வருது. கிளந்தனா பிறந்த, சொல்லப்பட்ட அந்த மாதிரி பொருள். சரி, இப்போ நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்பனா, நிறைமொழி மாந்தர் அதாவது மனிதர், நிறைமொழி மனிதர் அப்படின்னா தெளிவாக உண்மையை பேசுவார், இல்லை நடுநிலையாக உண்மையை பேசுவார், நடுநிலையாக இருப்பவர் தான் நிறைமொழி மாந்தர். அவரோட உறுதியிலிருந்து வரும் கருத்துக்கள் அது என்ன அதுதான் மறைமொழி. அவரோட உறுதியில் அவரோட உள்ளத்திலிருந்து வர அந்த மறைமொழி தான் மந்திரம் என்ப அப்படின்னு வருது. மறைமொழினா என்ன? ஒரு கருத்து படிக்கும்போது நேரடியாக ஒரு பொருள் இருக்கும், உள்ள நிறைய பொருள் பொதிந்திருக்கும். அதுதான் மறைமொழி, அதுதான் மந்திரம். எடுத்துக்காட்டுக்கு திருக்குறள். இது நான் முதல்ல செந்தமிழனோட காணொலி பார்க்கும்போதெல்லாம் அதில் சொல்லுவார், திருக்குறள் அதை திருமந்திரம் திருவாசகம் எல்லாமே மறைமொழிகள். நேரடியாக பொருள் இருக்கும், உள்ள படித்து அந்த கருத்தை இன்னும் படித்து பார்த்தா அதுலேயே ஆழமான கருத்துக்கள் நிறைய மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தமிழர்களோட மந்திரம்னா திருக்குறள் தொல்காப்பியம் இதுதான். அதாவது நடுநிலையாக உண்மையை பேசுபவர் ஒருத்தர், அவர்கிட்ட இருந்த வரும் கருத்துக்கள், அவர்கிட்ட இருந்த வரும் மறைமொழிகள் தான் மந்திரம். இப்போ நம்மளோட திருக்குறள் தொல்காப்பியத்தை நம்ம இறை முன்னாடி வழிபடுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். காலையில் எழுந்து இல்லை மாலையில் தூங்கும்போது அந்த மந்திரங்களை, அந்த கருத்துக்களை, அந்த மறைமொழிகளை, திருக்குறள் தொல்காப்பியத்தை நாம் மனசில் சொல்லிக்கிட்டே இல்லை சத்தமாக சொல்லிக்கிட்டே நம்ம அதை பயன்படுத்தலாம். ஆக தமிழர்களின் மந்திரம்ன்றது ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியது. மேலோட்டமாக படிக்கும் போதும் அதில் கருத்துக்கள் இருக்கும் தான். இதுதான் மந்திரம். காணொளி முடிந்தது. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.